நூறுக்கோல் மோர் குழம்பு எவ்வளோ ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் காய் பண்ண இருப்புச்சட்டில் தான் அப்படியே மோர் குழம்பையும் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு வறுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லா காயிலையும் நீங்கள் மோர் குழம்பு பண்ணியிருப்பேன். நூறுக்கோலில் பண்ணி பாருங்கோ, ரொம்ப டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 நூறுக்கோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். 2 விசிலையும் நல்லா வெந்து போயிடும். ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுத்துன்னா மோர் குழம்புக்கு நல்லா இருக்காது. அதனால் 2 விசில் வச்சதுனாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நூறுக்கோல் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டுருக்கேன். காரம் ரொம்ப வேண்டாங்கிறதுனால நான் 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். காரம் வேணும் பரவாயில்ல அப்படிங்கிறவா ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்திருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விட வேண்டாம், ஏன்னா தயிர் விடுறதுனால தண்ணி விட வேண்டாம். அப்புறம் இதுக்கு 1 கப்பு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டேல்னா ரொம்ப நீர்க்க ஆகிடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லா இருக்கும். அதனால் தயிர் மட்டும் போதும். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்கோ, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆல்ரெடி நூறுக்கோல் வெந்து போச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொதி வந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுது பாருங்கள் மோர் குழம்பு. மேலே சும்மா ஒரு லைட்டாக நுர பொங்க வந்தால் போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வேணும்னா தேவைன்னா மேலால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வேண்டாதவா அப்படியே விட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். சுவையான 5 நிமிஷத்தில் நூறுக்கோல் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னே எனக்கு கமெண்டில் போடுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.